ஓம் நமச்சிவாய. 12 ராசிக்காரர்களும் இன்று என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற தலைப்பில் அனைத்து ராசிக்காரர்களும் தங்களை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அந்த வகையில் முதலில் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று தங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் மூலமாக சில அனுகூலமான காரியங்கள் சாதிக்கப் போகிறீர்கள். குடும்ப நபர்கள், குடும்ப நண்பர்கள், உறவினர்கள் யாராக வேண்டுமானால் இருக்கலாம், தெரிந்தவர்கள், வியாபார தொடர்பில் உள்ளவர்கள், ஒரு முக்கியமான திருப்பங்களை உங்களுடைய வியாபாரத்தில் திணிக்கப் போகிறீர்கள். இன்று நல்ல அனுகூலங்கள் தெரிகிறது. அதை பயன்படுத்தி இன்றைய நாளை பொறுத்தவரையில் கழித்து கொள்ளுங்கள். மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் குரு பகவான் இருப்பதாலும் 10ல் சனி பகவானுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதாலும் சில பொருளாதார நன்மைகள் தெரிகிறது, அதற்குண்டான அடையாளங்கள் தெரிகிறது. ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை தாங்கள் எந்த விதத்திலும் அலட்டி கொள்ளப் போவதில்லை. தங்கள் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக நாட்களை கழிப்பீர்கள். ஆனால் பொருளாதார விஷயத்தை பொறுத்தவரையில் தொலைபேசியிலோ, நண்பர்கள் மூலமாகவோ, உறவினர்கள் மூலமாகவோ தொடர்பு கொண்டு ஏதோ ஒரு பொருளாதார லாபம் உங்களுக்காக காத்திருக்கிறது. கண்டிப்பாக நடைபெறும். அதில் வெற்றியும் பெறுவீர்கள், நன்மை அடைவீர்கள். மிதுனராசிக்காரர்களை பொறுத்தவரை புதன் ராசியாதிபதியாக வருவதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடன் தொடர்பில் உள்ளவர்களுடன் தங்களுடைய காரியங்களை சொல்லி அதற்குண்டான தீர்வுகளை காண்பீர்கள். குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, தங்களுடைய தொழில் மேன்மை போன்ற விஷயங்களில் அக்கறை செலுத்துவீர்கள். ஏதாவது ஒரு இடத்தில் இடம் வாங்கலாம் என்று நீண்ட நாட்களாக ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்குண்டான முதல் விஷயமாக இன்று அந்த இடத்தை போய் பார்ப்பீர்கள். கண்டிப்பாக லேண்டு, இடம், வீடு கட்டுவதற்குண்டான வீட்டு மனை கண்டிப்பாக இன்று போய் அதை பார்ப்பீர்கள், ஒரு முடிவெடுப்பீர்கள். அது நல்ல முடிவாக இருக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இன்று மதியம் 11 மணி வரையில் ஜென்மராசியில் சந்திரன் சஞ்சரிக்கிறார், ராசியாதிபதி ஆகிறார். எனவே தாங்கள் முக்கியமான நபர்களை சந்திக்க வேண்டும் அல்லது முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும், குடும்பத்தாருடன் ஆலோசிக்க வேண்டும் என்றால் 11 மணிக்குள் அந்த மாதிரி விஷயங்களை செய்து அதுவான நபர்களை சந்தித்து தங்களுடைய காரியத்தை ஆற்றிக்கொள்ளுங்கள். மதியத்துக்கு பிறகு சந்திரனாகப்பட்டவர் மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு செல்கிறார். எனவே தங்களுடைய பேச்சு எடுபடாது. அதே வேளையில் நண்பர்கள் தங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் விஷயமாக அவர்கள் காரியம் சாதித்துக் கொள்வதற்காக தங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார்கள். பார்த்து பேசிக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள். சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரை மகம் நட்சத்திரம் ஜென்மராசியில் சந்திரன் வருகிறது 11 மணிக்கு மேல். அதே வேளையில் ராசியாதிபதி 6ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. கடன் கொடுத்தவர்கள் அல்லது கடன் வாங்கியவர்கள் தங்களுடைய தொடர்புக்கு வரலாம். கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி தரலாம் அல்லது தங்களிடம் கடன் வாங்க வேண்டும் என்று சிலர் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக இன்று நிறைய நபர்கள் தங்களுடன் தொடர்பு கொள்வார்கள். பேச்சில் கவனம் தேவை, செயலில் கவனம் தேவை. எச்சரிக்கை.
கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே தாங்கள் மிகவும் லாபகமாக செயல்படுபவர்கள். இந்த நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அவர்கள் மிக அக்கறையுடனும் அன்புடனும் காணப்படுவார்கள். மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன், சொந்தக்காரர்களுடன், உறவினர்களுடன், நண்பர்களுடன் இன்று இந்த நபர்களுடன் தான் தங்களுடைய நாட்களை கழிப்பார்கள். பெரியதளவில் நன்மையோ அல்லது பெரியதளவில் தீமையோ கிடையாது. ஆக மொத்தத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிகவும் சந்தோஷமாகவும் களிப்புடனும் இந்த நாளை செல்வார்கள். செலவுகள் அதிகமாக இருக்கும். சாப்பாட்டு சம்பந்தமான விஷயங்களில் மிக அக்கறையுடனும் மிகவும் நெருக்கத்துடனும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்வார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை செலவுகள் அதிகம் உள்ள நாள். சுருக்கமாக சொன்னால் செலவுகள் அதிகம் உள்ள நாள் கன்னிராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரு பொருளாதார விஷயம், இவர்களுக்கும் பொருளாதார விஷயம்தான். ஒரு பொருளாதார விஷயமாக, வியாபாரம் சம்பந்தமாக கணவன் மனைவியும் இணைந்து அந்த வியாபார தொடர்புள்ள மனிதரை சந்திக்கப் போகிறார்கள். ஒரு வியாபாரத்தை பேசி முடிக்கப் போகிறார்கள். அதே வேளையில் தற்போது கிரகநிலையில் பார்த்தோமானால் யோகக்காரகன் சனியுடன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறார், ராசியாதிபதி. எனவே இவருடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வெற்றி பெறும், சந்தேகமில்லை. அதே வேளையில் இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுடைய லாபத்தில் குறியாக இருப்பார்கள். கண்டிப்பாக அதற்குண்டான விடை என்று கிடைக்கும். மிக மிக நல்ல நாள் துளாராசிக்காரர்களுக்கு. விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் சற்று கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம், மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சிம்மராசியில். அந்த சிம்மராசி 10ஆம் ராசியாக இருப்பதால் அதற்குடைய நபர் சூரியன் இவருடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார், மகரத்தில். எனவே தைரியமாக செயல்படக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தில் தங்களுக்கு ஏதோ ஒரு அவமானப்படுகின்றவோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கப் போகின்ற சூழ்நிலை தெரிகிறது. எச்சரிக்கை தேவை. விருச்சிக ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து ஜென்மராசியில் இருப்பதால் நிச்சயமாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் பெரிய அளவில் ஒரு பொருளாதார லாபம் உண்டு. அது தொழில் ரீதியாக இருக்கலாம், சொந்தமாக உறவினர்கள் மூலமாக வரலாம், நண்பர்கள் மூலமாக வரலாம், தெரியாது. ஆனால் யாரோ ஒருவருடன் தொடர்பு கொண்டு நீங்கள் பெரிய அளவில் ஒரு லாபத்தை காணப்போகிறீர்கள் என்று. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 5ஆம் வீட்டில் குரு ஜென்மராசியை பார்க்கிறார், 7ஆம் வீட்டில் செவ்வாய். சந்தேகமே இல்லை. ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், வீடு மனை விற்பனை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் இன்று மிக மிக பிஸியாக இருப்பார்கள். வெகுவாக பல நபர்களை போய் சந்திக்கப் போகிறார்கள் வியாபார விஷயமாக. கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இது நடக்கும். ஒரு பெரிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலை முயற்சி செய்யப் போகிறீர்கள். அது சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திக்கப் போகிறீர்கள். இன்று நாள் முழுவதும் கடினமாக உழைத்து பல பேர்களை சந்தித்து அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு முடிவுக்கு வருவீர்கள். அது நல்ல முடிவாக இருக்கும், உங்களுக்கு லாபகரமான முடிவாக இருக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் சனி பகவானும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் இவர்களுக்கும் பொருளாதார லாபம் உண்டு, ஆனால் குறைந்தளவே காணப்படுகிறது. உழைப்பு என்பது 2 மடங்காக இருக்கும், லாபம் என்பது 1 மடங்காக கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில். ஆனால் திருப்தியாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள் குடும்பத்தினருடன். அதே வேளையில் ஒரு பெரிய செலவு, குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய செலவு செய்யக்கூடிய நிலையில் தாங்கள் இருக்கிறீர்கள், செலவு செய்வீர்கள். அது நன்மையாகவே இருக்கும். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஜென்மராசியில் ராகு இருப்பதாலும் ராசியாதிபதி குரு 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால் இவர்கள் ஓரளவு சமாளித்து கொள்ளலாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஓரளவு சமாளித்து கொள்ளலாம். 5ஆம் இடத்தில் சந்திரன், குழப்பத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். முக்கியமாக
தீர்க்கமான சிந்தனை, நீண்ட சிந்தனை, ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். குறைந்த டென்ஷன் இருக்கும், கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது போன்ற விஷயங்களில் மிகவும் கவனம் செலுத்தாமல் அதிலிருந்து வெளியில் வந்து விடுங்கள். தாங்களுக்கு நடப்பை அனைத்துமே நல்லவையாகவே நடக்கும் மதியத்துக்கு பிறகு. அதுவரையில் மனதை நிதானத்துடன் வைத்துக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.